இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற பயப்படாதே என்று சொல்லி, இந்த பயப்படாதே என்று சொல்கிற தலைப்பை நான் எடுத்த பொழுது எனக்கு அநேக காரியங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. பயப்படாதே என்று சொல்லி நம்மிடத்தில் அநேகர் சொல்லுவார்கள். அல்லேலூயா. எங்கள் அப்பா வந்துட்டு 2001ஆம் ஆண்டு மரணப்படுக்கையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது எங்கள் அந்த டாக்டர் என்ன பார்த்து சொன்னாங்க, பயப்படாதுங்க தம்பி. நான் இங்கேருந்து போயிருந்தேன், அப்பா சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்து பயப்படாதுங்க, நமக்கு எப்படி அப்பாவை காப்பாற்றிடலாம். எத்தனை மணிக்கு சொன்னாங்கன்னா 11 மணிக்கு சொன்னாங்க காலையில். எங்கள் அப்பா 4 மணிக்கு இறந்து போனாங்க. அல்லேலூயா. மனிதன் பயப்படாதுன்னு சொல்லுவான், ஆனால் அது ஒரு நாள் வந்துட்டு நமக்கு சாதகமாக மாறாது. சில வேளையில் நடக்கலாம். நம்முடைய கஷ்டங்களை வந்துட்டு கணவன் மனைவியாக இருக்கும்போது கணவன் மனைவிட்ட சொல்லுவாங்க. அப்போ மனைவி சொல்லுவாங்க, பயப்படாதுங்க நான் இருக்கேன், இல்லையா? மனைவி கணவனுக்கு சொல்லுவாங்க, மாறி மாறி சொல்லுவாங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லுவாங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, நண்பர்கள் சொல்லுவாங்க. சில விஷயத்தை சொல்லும்போது பயப்படாதுங்க, ஒன்றும் ஆகாது. ஆனால் ஒன்றுமே நிரந்தரம் அல்ல, இதெல்லாம் வெறும் வார்த்தை. அதை கேட்கும்போது நமக்கு ஒருவேளை அந்த நேரத்துக்கு ஒரு சின்ன சமாதானம் கிடைக்கும். பயப்படாதுன்னு சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. சொல்லுகிறவர் யார் என்று சொல்லி அறிய வேண்டும். உலகத்தில் மனிதன் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாது என்று சொல்லலாம். ஆனால் என் கர்த்தர் எந்த இடத்தில் நம்மை பயப்படாது என்று சொன்னாலும் அது சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன். போதும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன். கர்த்தர் இந்த பகல் வேளையில் நம்மகிட்ட சொல்லுற காரியம் என்னன்னா, நம்ம இன்னும் அநேக நெருக்கத்தில் வந்திருக்கிறோம், இல்லையா? அநேக பிரச்சனையில வந்திருக்கலாம், அநேக பயத்தில் வெளியே காட்ட மாட்டோம், வெளியே தெரியாது. வெளியே பார்த்தா பெரிய பயல்வான், பெரிய ஆளு, எல்லாம் எனக்கு இருக்குது. ஆனா நமக்கு உள்ளால ஒரு பயம் உண்டு. நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை என்னவாய் மாறும், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்னவாய் சம்பவிக்கும், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாய் முடியும், எனக்கு இருக்கிற பிரச்சனை எப்படியாய் முடியும், என்னுடைய கடன் எப்படியாய் மாறும், எனக்கு இருக்கிற பலவீனம் எப்படியாய் மாறும், என்னுடைய வியாதி என்னவாய் மாறும். இது எல்லாவற்றையும் சத்துரு என்ன சொல்லுவான்னா, இது எல்லாம் நீ பயப்பட வேண்டிய காரியம்னு சொல்லுவான். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தான் முக்கியம். அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் பிசாசு சொல்வதை எடுத்து தலைக்கு மேல வச்சுக்குவோம். அவன் சொல்லிட்டே இருப்பான், நம்ம கேட்டுட்டே உட்கார்ந்துருப்போம். ஆமா, இது மாறாது, இது தீராது, இது என் வாழ்க்கையில் அப்படியே இருக்கும். ஆனா இது எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன், உங்களை என்னையும் தாயில் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர், கல்வாரியில இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த கர்த்தர், அவர் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒருமுறை கூட வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. என் கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். நம்ம சொல்லணும், தைரியமா சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா சொல்லுகிறவர் என் கர்த்தர். அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. என் கூடவே கர்த்தர் இருக்கிறார், என் கூடவே தேவன் இருக்கிறார். எல்லா பிரச்சனை மத்தியிலே கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். எல்லா போராட்டத்தின் மீது கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். யோசித்து பார்க்கணும், இதுக்கு முன்னால அநேக பிரச்சனைகள் கடந்து வந்திருப்போம். யோசித்து பார்க்கணும், உட்காரணும், யோசித்து பார்க்கணும். அந்த பிரச்சனை எல்லாம் என் பலத்தினால கடந்து வந்ததா, என்னுடைய ஞானத்தினால நான் கடந்து வந்தேனா, என்னுடைய பலத்தினால, என்னுடைய சுகத்தினால, எனக்கு இருக்கிற படிப்பினால, எனக்கு இருக்கிற அந்தஸ்தினால, ஆஸ்தியினால கடந்து வந்தேனா? இல்ல, கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே அவர் என்னை நடத்தி வந்தார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை வரும்பொழுது எனக்கு தெரியும், கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். பிரச்சனை இருக்கட்டும், பிரச்சனை இருக்கிற இடத்துல இருக்கட்டும், நான் கர்த்தர் என் கூட இருக்கிறபடினாலே பிரச்சனைக்கு மேல காலை வச்சு நான் நிற்பேன். அல்லேலூயா. பிரச்சனை என் தலைக்கு மேல வரக்கூடாது, என் கண்ணுக்கு முன்னால வரக்கூடாது, காலுக்கு கீழே இருக்கும் பொழுது கர்த்தர் அழகா சொன்னாங்க சகோதரி, சங்கீதத்தை எடுக்கும் பொழுது பிரச்சனையில கர்த்தரை துதிக்கிறது எப்படி, பிரச்சனை துதிக்கிறது எப்படின்னா, காலுக்கு கீழே பிரச்சனை இருந்தா நம்ம துதிக்க முடியும், அது கண்ணுக்கு முன்னால வந்துட்டா நம்மளால துதிக்க முடியாது. சத்துரு சொல்லுவான், இது உன்னுடைய வாழ்க்கையில இது உன்னை விட்டு போகாது, உன்னை விட்டு மாறாது, உன் மரண வரையில் இது உன்னை கொண்டு சுமக்கும் என்று சத்துரு சொல்லி கொண்டு காலுக்கு கீழே வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லா மனிதனுக்கும் பிரச்சனை உண்டு, எல்லா மனிதனுக்கும் போராட்டம் உண்டு, எல்லா மனிதனுக்கும் தோல்வி உண்டு, எல்லா மனிதனும் எல்லாவற்றையும் இழந்தவன் அநேகர் உண்டு. ஆனால் எவன் அதை காலுக்கு கீழே வைக்க கற்றுக்கொண்டானோ அவன் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ முடியும். அல்லேலூயா. நம்முடைய நாம வந்துட்டு என்ன அறிக்கை பண்ணுவது முக்கியம்.
நம்ம நாவு என்ன சொல்லுகிறது என்பது முக்கியம். பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, தோல்வி வரும் பொழுது நம்ம என்ன அறிக்கை பண்ணுகிறோம்? அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம அறிக்கை பண்ணுவது அறிக்கை வல்லமை உண்டு. நம்முடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. நம்ம நாவுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. நம்ம எல்லா சூழ்நிலையும் சொல்லணும், என்னை அழைத்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிரச்சனை என்னை மூழ்கடிக்க முடியாது, இந்த பிரச்சனை என்னை கீழே தள்ள முடியாது. என்னை அழைத்தவரை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னை அழைத்தவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உன்னோடு கூட வருவேன். அல்லேலூயா. கடைசி கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் நம்மோடு கூட வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வாசிங்க. திகையாதே. ஆமென். நம்மளை பார்த்து தான் சொல்லுகிறாரு. நம்ம கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொன்னால் நமக்கு ஒரு திகையல் உண்டு, ஒரு தவிப்பு உண்டு. கர்த்தர் நான் உன் தேவன். அல்லேலூயா. நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். நீ பயப்படாத, உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். இருந்தாலும் ஒரு திகையல் உண்டு, ஒரு திகைப்பு உண்டு நமக்கு. அல்லேலூயா. பிரச்சனை அதிகமாக நெருக்கும் பொழுது ஒரு திகைப்பு வரும். அப்ப சொல்லுகிறார், நான் உன் தேவன். இந்த பிரச்சனை விடுவிக்க வல்லமை உள்ள தேவன், நான் உன் தேவன் என்று நாம் அறிய வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் என் எல்லா சூழ்நிலையிலும் என்னை உயர்த்த வல்லமையுடையவர். பாதாள குழிக்குள்ளே விழுந்தால் என்னை தூக்கி எடுக்க வல்லமையுடையவர். யோசேப்பை சகோதரர் 10 பேர் சேர்ந்து அவனை குழிக்குள்ளே போட்டார்கள். அவனை தூக்கி எடுக்க ஒரு இஸ்மவேலை அனுப்பின கர்த்தர் நம் கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. தரிசனம் ஒரு பொழுது செத்து போகாது, தரிசனம் ஒரு பொழுது மாய்ந்து போகாது. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி மட்டும் அவர் நம் கூடவே வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவனை குறித்து அறிய வேண்டும். நான் பிரச்சனையில என்னை மூழ்கடிக்க அல்ல கர்த்தர் என்னை அழைத்தது, என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டது அந்த பிரச்சனையில என்னை உருவாக்க. அல்லேலூயா. என்னை கர்த்தர் கட்டி எழுப்பும்படியாக, ஒரு நல்ல பெண்ணாய் விளங்கும்படியாக, சுத்த பெண்ணாய் விளங்கும்படியாக, ஒரு உகந்த பாத்திரமாய் மாறும்படியாக. யோசேப்பு வந்துட்டு ஒரு பிரதான மந்திரியாய் உட்காருவதற்கு தகுதியில் இடத்துல பிறக்கவில்லை. அல்லேலூயா. அவன் ஒரு ஆட்டு மந்தை மேய்க்கிற மேய்ப்பனுடைய மகன். அவன் ஒரு பிரதான மந்திரி மாற வேண்டும் என்று சொன்னால் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த உருவாக்குற இடத்துல நாம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணும். கர்த்தாவே, நீர் என்னை உருவாக்கும். அல்லேலூயா. இந்த கர்த்தர் என் திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. கீழே வாசிங்க. நான் உன்னை பலப்படுத்தி, கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். பிரச்சனை மத்தியில் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவர் மடியில சார்ந்து வாசனத்துக்கு கீழே கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். அவருடைய வார்த்தை என்னை பலப்படுத்தும். எந்த சூழ்நிலையிலும் சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது, என் தலைமுறையை மேற்கொள்ள முடியாது, என் பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது, என்னுடைய எந்த இடத்துல சத்துரு என் வாழ்க்கையில மேற்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் என்னை பலப்படுத்த வாக்கு பண்ணினார். அவர் என்னை பலப்படுத்த வேண்டிய உத்தரவாதம் அவருக்கு உண்டு. அல்லேலூயா. என்னை அழைத்த கர்த்தர் என்னை பலப்படுத்தும்படியாக என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும், கர்த்தர் என்னை விட்டுட்டு தூரமா போயிட்டாரோ, இந்த பிரச்சனை எப்படி வாழ்க்கையில வந்துச்சு, அவர் என்னை விட்டு தூரமா போயிட்டாரோ, கர்த்தர் மறந்து போனாரோ, கர்த்தர் என்னை விட்டு என்னை காணாமல் கண்ணை மூடிக்கொண்டாரோ, இது அல்ல. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் என் கூடவே வருகிற. கீழே வாசிங்க. இருக்குல்ல, உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த மனுஷனுடைய கரம் நீதி உள்ளதில்லை. மனுஷன் எந்த மனுஷனும் சொல்லலாம், நான் உனக்கு உதவி செய்திருவேன், உன்னை நான் காப்பாத்திடுவேன். நான் இதை பாரு, யோசேப்பிட்ட சொன்னான், பானபாத்திரக்காரன், நீ வெளியே போய் என்னை நினைத்துக்கொள். அவன் மறந்துட்டான். இதை போல அநேகர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம், நான் உனக்கு உதவி செய்வேன், எனக்கு கரம் வந்து பலமா இருக்கு, நான் ஆஸ்தியில பலமா இருக்கிறேன், என்னால உன்னை பலப்படுத்த முடியும், என்னால உன்னை உயர்த்த முடியும். ஆனால் ஒரு மனிதன் நம்மை உயர்த்த முடியாது. என் தேவன் சொல்லுகிறார், என் வலதின் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் பிடிச்சுக்கணும். அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே என்னை தாங்குகின்றார். அல்லேலூயா. நான் நிற்பது அல்ல, அல்லேலூயா, என்னுடைய பலத்தினால நிற்பது அல்ல, அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே என்னை தாங்கி இருக்கிறபடினாலே, என்னுடைய நீதி குப்பையா இருக்கிறபடினாலே, என்னுடைய நீதி ஒன்றுக்கு உதவாதா இருக்கிறபடினாலே, அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே என்னை பிடித்து தாங்குகின்றார். அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லா இடத்திலும் கர்த்தருடைய கரை என்னை தாங்குகிறது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தருடைய கரம் என்னை தாங்குகின்றது. அவர் என்னை நீதியின் வலது கரத்தில் தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சொல்லணும், வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், அவமானம், நிந்தை வரும்போதெல்லாம் சொல்லணும், அவருடைய நீதியின் வலது கரத்தில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய நீதியின் வலது கரத்துக்குள்ளால நான் இருக்கிறேன். இது நான் அவமானப்படுவது, நான் அழிந்து போக அல்ல, நான் உருவாக்கப்பட. நம்ம தெளிவா பிடிச்சுக்கணும். நான் உருவாக்கப்படும்படியாக, அவர் உகந்த பாத்திரமாய் மாறும்படியாக, குயனுடைய கரத்தில் இருக்கிற களிமண் அவன் விரும்புகிறது வரும் வரை அவனது பிசைவது
பிசைவது போல என்னை பிசைய ஒப்புக் கொடுக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நாம் அப்படி ஆயத்தப்படுவோம் என்று சொன்னால் நல்ல ஒரு பாத்திரமாக பொன்னாக விளங்க கர்த்தர் கிருபை செய்வார். அவருடைய நீதியின் வலதுகரத்தினாலே என்னை அவர் தாங்குகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய நீதியின் வலதுகரம் என்னை தாங்கி பிடிக்கின்றது. இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய கரம் நீதியுடையதல்ல. எந்த மனிதனுடைய கரம் என்னை தாங்கினால் அவர் தாங்கி பிடிக்க முடியாது. கர்த்தர் கரம் தாங்கினால் நம்ம உலகத்தில் நம்மை ஜெயிக்க இந்த உலகத்தில் ஒருவனாலும் முடியாது. நம்மை விழத்தள்ள ஒருவனாலும் முடியாது. வாசிப்போம் அதை 11ஆம் வசனத்தை கூட. யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள், உன்னோட வழக்காடுகள் நாசமாகி. ஓகே, கீழே 12 கூட வாசிங்க. உன்னோட போரடிக்கிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது உலகத்தில் இருக்கிற மனுஷனை குறித்து நம்ம வெளிப்படுத்த வேண்டாம். உலகத்தில் மனுஷன் நல்லா வாழட்டும். அல்லேலூயா. இயேசு அதைத்தான் கற்பிக்கின்றார். நமக்குள்ளால ஒரு போராட்டம் உண்டு. நமக்குள்ளாலே ஒரு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. நமக்குள்ளாலே ஆவிக்குரிய மனிதனுக்குள்ளே ஒரு போராட்டம் உண்டு. நமக்குள்ளாலே கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியாது, துதிக்க முடியாதபடிக்கு சத்துரு கொண்டு வருகிற ஒரு போராட்டம் உண்டு. அவன் இல் பொருள் ஆக வேண்டும். அல்லேலூயா. அவன் இருந்த இடம் இல்லாமல் போக வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கு தேவ பிள்ளைக்குள்ளேயும் 2 விதமான கிரியைகள் நடக்கிறது. அல்லேலூயா. நம்ம சபைக்குள்ளால வந்து ஆராதிக்க உட்கார்ந்து இருப்போம். நம்ம விடுதலையோட ஆராதிக்கணும் வீட்டுல இருந்து கிளம்பி வருவோம். இங்க சகோதரி வெளிப்படுத்தினது போல நம்ம உட்கார்ந்து இருப்போம். ஆனா நம்மால வந்துட்டு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது. அல்லேலூயா. இவன் இல்லாமல் ஆக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய நீதியின் வலதுகரம் நம்மை தாங்க வேண்டும். அல்லேலூயா. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரு வைராக்கியம், ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். பயம் வரும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் சிந்திப்போம். நாளைக்கு என்ன சம்பவிக்கும், நாளைக்கு நான் என்ன செய்வேன், இந்த சபையை விட்டு வெளியே போனோம், இந்த பிரச்சனை பெருசா நிக்குது, இதை நான் எப்படி சமாளிப்பேன், இது எல்லாம் நான் எப்படி சமாளிப்பேன், என்னால எப்படி முடியும், இப்படி யோசிக்கும் பொழுது பயம் நம்மை தட்டிக் கொள்ளும். அல்லேலூயா. என்னை அழைத்த கர்த்தர், என்னை உண்டாக்கின தேவன், என்னை கண்ணின் மண்ணுக்குள்ளே பூட்டி வைத்திருக்கிற கர்த்தர், உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன் சொன்னார் அந்த தேவன் என்னை ஒரு பொழுது வெட்கப்பட விட மாட்டார் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் முன்பாக இருக்கிற இந்த பிரச்சனையில் இல்பொருளாய் மாறி போகும். அதை நாம் பார்க்க முடியாது. அது இருந்த இடம் இல்லாமல் மாறி போகும். அது மாறுவது நமக்கு தெரியாது. இந்த வழியில் தான் மாறும் என்று யோசிப்போம். அந்த கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சாட்சியா சொல்றேன். நான் 1995ஆம் ஆண்டு ஒமான் தேசத்துல வந்தேன். 95ஆம் ஆண்டு வந்த போதுதானே எங்க ஒரு சித்தப்பா இருந்தாங்க, அப்பாவோட சொந்த தம்பி. அவர் என்ன பண்ணாரு, என்னை ஏமாத்தி கொஞ்சம் காசு வெளியே இந்த கடன் வாங்கிக்கிட்டாரு. ஆனா இதை வந்து ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்டா சொல்லல, கர்த்தர் எப்படி நடத்துகிறார்னு சொல்றதுக்காக சொல்லுகிறேன். அவர் ஏமாத்தி வாங்கிக்கிட்டார். எனக்கு ஒரு சின்ன சம்பளம் தான், எனக்கு அந்த காசை திருப்பி கொடுக்க முடியாது. பெரிய கடன்காரனா மாறினேன். சாக வேண்டும் என்று தீர்மானிச்சு. அல்லேலூயா. உலகத்துல வாழ முடியாது, செத்து போனோம், இந்த கடனை மீட்டவே முடியாது, செத்து போனோம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டேன். அப்படி இருக்கும் பொழுது நான் சிஎஸ் லுத்தர் மிஷன் பேக்ரவுண்ட்ல உள்ளவன், ஒமான் காங்கிரிகேஷன் தமிழ் சபைக்கு போவேன் ரூவில. அப்போ அங்க இருக்கும்போது எங்க கேம்ப்ல வந்து ஊழியக்காரர் வந்தாரு, யாரு, பெந்தேகோஸ்து பாஸ்டர் வந்துட்டு என்னோட கூட வேலை செய்யற ஒரு சகோதரன் வந்து என் டோரை திறந்து சொன்ன, தட்டிட்டு சொன்னா, சாயங்காலம் 7:30 மணிக்கு பிரதர் வாரிங்கள ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு. நான் கேட்டேன், எந்த பாஸ்டர்? பெந்தேகோஸ்து பாஸ்டர். டோரை ஓங்கி ஒரு அடிச்சு போய வெளியிலன்னு சொன்னேன். அந்த மனுஷன் அப்படியே போயிட்டாரு. என்னுடைய மனசுல ஃபுல்லா ஓடிட்டு இருக்குது, என்ன, இன்னைக்கு நான் சாகணும், இன்னைக்கு நான் சாகணும். என்னுடைய பெட்டிகளை என்ன வச்சிருக்கேன், கேம்ப்ல வந்துட்டு அரளி மரம் நிற்கும், செடி நிற்கும், அதுல இலை பூ காய் எல்லாம் பறிச்சு கொண்டு வச்சிருக்கேன். இதை எதை தின்னா சாவான்னு எனக்கு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டுறணும். இதான் என்னுடைய நோக்கம். அந்த மனுஷனை கோவப்பட்டு வெளியே விட்டேன் பாத்தீங்களா, அடைச்சிட்டு திருப்பி படுத்து தூங்கிடும், மசிலவை சாப்பிடவும் இல்லை. ஆனா மறுநாள் அதே மனிதனை தேவன் எனக்காக அனுப்பினார். அல்லேலூயா. நான் மறுநாள் நினைக்கிறேன், இன்னைக்கு நான் சாகணும், இன்னைக்கு செத்தே போயிடுவேன், முடிஞ்சு போச்சு, தீர்மானம் பண்ணியாச்சு. ஆனா அதே மனிதன், அதே அவமானப்படுத்தப்பட்ட அனுப்பப்பட்ட மனிதன் திரும்ப வந்து கதவை தட்டினாரு. வந்து பயத்தோட பிரதர் வாரீங்களான்னு கேட்டாரு. எனக்கு என்ன சம்பவிச்சுன்னு எனக்கு தெரியாது. அவர் கூட அப்படியே கடந்து போனேன். இன்னொரு கேம்புக்குள்ள போகும்போது, ஒரு ரூமுக்குள்ளால போகும்போது அங்க ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அங்க ஒரு மலையாளி பாஸ்டர் வந்திருக்காரு. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண உட்கார்ந்தாங்க. அந்த பாஸ்டர் ஓடி வந்தாரு, என்கிட்ட வந்து தோள்ல கை வச்சாரு. நான் அன்றைக்கு இருக்கிற நிலைமையை மொத்தத்தையும் அப்படியே சொன்னார். என்னை தவிர, என் தேவனை தவிர என்னுடைய நிலைமை இந்த உலகத்தில் ஒருவருக்கும் தெரியாது. தகப்பனுக்கு தெரியாது, என் தாய்க்கு தெரியாது, என்னுடைய சகோதரன் இந்த தேசத்தில் உண்டு அவனுக்கு தெரியாது. ஒரு மனிதனுடன் நான் இடைப்பட சொல்லவில்லை. ஆனால் என்னை கண்ட கர்த்தர், அல்லேலூயா, நம்மை முன்பிரித்த கர்த்தர், நம்மை தாயின் கருவிலை உருவாக்கின கர்த்தர், அவர் அறிந்திருந்தபடினாலே அந்த தேவ மனிதன் வெளிப்படுத்தினார். நீ இந்த நிலைமையில இருக்கிற, உன்னை கர்த்தர் தொடுகிறார், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை கர்த்தர் எல்லாவற்றையும் விலக்கி காப்பார், உன்னை கர்த்தர் உன்னை அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அன்னைக்கு ஒரு சமாதானம் வந்துச்சு. ஆனா இந்த பிரச்சனை அங்கதான் இருக்குது.
என் கடன் அங்கதான் இருக்குது. ஆனா மரணம் தற்கொலை பண்ண வேண்டிய அந்த எண்ணெயை இருதயத்தை விட்டு போயிடுச்சு. எனக்கு ஒரு சமாதானம் வந்துச்சு. நான் நிம்மதி அன்றைக்கு நான் அந்த நாள்ல இருந்து எந்த சபைக்கு பாரம்பரிய சபைக்கு போனோம் அந்த நாள்ல இருந்து நிறுத்தினேன். தேவ சமூகத்தில் ஆராதிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய சம்பளம் மாறினது 3 வருடம் கழித்து சம்பளம் குடிச்சு எனக்கு ப்ரமோஷன் வந்துச்சு. ஆனா கர்த்தர் அதுவரை என்னை அருமையாக நடத்தினார். அல்லேலூயா. சமாதானத்தோடு கூட நடத்தினார். அந்த கடன்களை எல்லாம் அடக்கி கர்த்தர் கிருபை செய்தார். நம்ம நினைப்போம் இது தீராது, இது முடியாது, இது நடக்காது, நம்முடைய கணக்குகளில் எல்லாம் தாறுமாறா இருக்கலாம். தேவ சமூகத்தில் கொடுப்போம்னா கர்த்தர் நேர்த்தியை செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம கர்த்தர் நீதியின் வலது கரத்தினால என்னை தாங்குகிற கர்த்தர். அவர் நேர்த்தியாய் நடத்துவார், அவர் இல்பொருள் ஆக்குவார். நம் கண்பு முன்னாய் மலை போல இருக்கிறதை பனி போல உருகி போக பண்ண அவரால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. நம்முடைய கணக்கு, நம்முடைய சயின்ஸ் எல்லாம் தோற்று போகும், நம்முடைய கால்குலேஷன் எல்லாம் ஒன்றுமில்ல தாறுமாறா போகும். நான் இப்ப கூட யோசிப்பேன், அந்த கடன் எல்லாம் எப்படி அடைச்சு, ஒருவனுக்கு ஒரு காசு இல்லாம கொடுத்து கர்த்தர் கிருபை செய்தார். ஆனா கர்த்தர் அதை செய்தார். அல்லேலூயா. நம்மை அழைத்தவர், நம்மை உருவாக்குகிற கர்த்தர், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், தாயின் கருவிலை உருவாகும் முன்னே நம்மை அழைத்தேன்னு சொல்ல கர்த்தர் ஒரு வழியை நம்ம கொண்டு வரதுக்கு ஒரு வழியை சரிப்படுத்துகிறார். ஒரு தவறான வழியில போனா கூட, ஒரு தவறான மனிதன் உதவி செய்தா கூட அது ஒரு வழி, ரட்சிக்கப்பட ஒரு வழியா இருந்தது. அதுக்கப்புறம் அதுவரை சித்தப்பா மேல எரிச்சலா இருந்தனா அவருக்கு அதை தேடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். என் தேவனே உமக்கு நன்றி. அல்லேலூயா. என் தேவனே உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை அறிந்து கொள்ள என் சித்தப்பா காரணமா இருந்தார். உம்முடைய அன்பை ருசிக்க என் சித்தப்பா காரணமா இருந்தார். அதுவரை ரட்சிக்கப்பட முன்பாக அவர் மேல பயங்கர கோபமா இருக்கு எனக்கு, இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாருன்னு. அதுக்கப்புறம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தா இந்த இன்னும் 2 வருஷத்துக்கு முன்னால, ஏதேசம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம் இது. 2-3 வருஷத்துக்கு முன்னால என்ன பார்த்து கேட்டாரு, நான் உனக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும் இல்ல கொடுக்கணும். நான் சொன்னேன், இல்ல, என் கர்த்தர் அந்த கடனை அடைத்து விட்டார். அல்லேலூயா. என் தேவன் அந்த கடனை அடைத்தார். உங்களுடைய காசு எனக்கு வேண்டாம், அந்த கடன் அடைக்கப்பட்டு விட்டது. என் தேவனை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்கணும், என் கர்த்தர் நடத்துகிற வழின்னு சொல்லுது நம்முடைய இஷ்டமான வழியில் நடத்த மாட்டார், நம்ம பிரியமான வழியில் நடத்த மாட்டார். நம்மை அவர் உருவாக்கும்படியாக, அவர் நம்மை உருவாக்கும்படியாக அவருடைய வழியிலே கொண்டு சென்று நம்மை நடத்தி செவ்வையான வழியிலே கொண்டு நிறுத்துகின்றார். அல்லேலூயா. வாசிப்போம் உபாகமம் 31 அதிகாரம் அவருடைய 6ஆம் வசனத்தை. உபாகமம் 31:6. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். ஆமென். பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தாமே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா, நம்ம விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னை கர்த்தர் ஒருபொழுதும் என்னை விட்டு விலகுகிறவர் அல்ல, என்னை கைவிடுகிறவர் அல்ல. நான் எங்கே தாவீது சொன்னான், உமக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன். அல்லேலூயா. உமக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன். நான் சமுத்திரத்தின் ஆழத்தில் படுக்கை போட்டால் நீர் அங்கே இருக்கிறீர். அல்லேலூயா. நான் எங்க போய் இருந்தாலும், ஏன்னா என்னை கர்த்தர் முன்குறித்தவர், தாவீதை கர்த்தர் முன்குறித்தவர். அவன் எங்கு போனாலும் என் தேவன் அங்கே அவனோடு கூட இருக்கிறார். அவருக்கு மறைவாய் நாம் எங்கும் செல்ல முடியாது, நாம் எங்கும் ஓட முடியாது. என் தேவனுடைய பார்வையில் பாதத்துக்கு கீழே இருப்போம் என்று சொன்னால் நம்மை ஜெயிக்க சத்ருவாலே முடியாது. அல்லேலூயா. நம்மை ஜெயிக்க சத்ருவாலே முடியாது. நம்ம நினைச்சுக்கணும், எப்போதுமே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க நாம் அவரை பிடித்து வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம பட்சத்தில் நிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும், கர்த்தரோடு கூட நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கும் பொழுது சத்ரு தோற்று போவான். அல்லேலூயா. உபாகமம் அந்த வசனத்தை ஒருமுறை வாசிங்க. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள் வேண்டாம். அல்லேலூயா. இது மோசே சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. ஏன்னா அவன் அனுபவித்தவன், கர்த்தர் அவன் கூடவே வருகிறத அனுபவிச்சவன். அவன் சொன்னா, நீர் எனக்கு என் கூட நீர் வராமல் இருந்தால் என்ன செய்கிறோம், என்ன அழித்து எடுத்துறோம், நீ என் கூட வரணும். மோசே அந்த அனுபவம் பற்றி இப்ப சொல்லுகிறான். அவனுடைய வயது முதிர்விலே அவனுடைய ஊழியத்தை மாற்றி கொடுக்கும் சொல்லுகிறான். அவன் அனுபவத்திலேருந்து சொல்லுகிறான். வாசிங்க. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். நீங்க என்ன, நீங்க பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். ஆமா, நீங்க புரிஞ்சுக்குங்க, இந்த கூட்டத்தை எல்லாம் நடத்துறது 6 லட்சம் புருஷ ஜனத்தை கொண்டு சென்றது மோசேயுடைய சாமர்த்தியம் அல்ல. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். வாசிங்க. அவர்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப தெரியணும் என்னோடு கூட கர்த்தர் வருகிறார். நீ இருக்கிற சத்துருவை பார்த்து நீ பயப்படாத. இதுவரை நடத்தின கர்த்தர் என்னை நடத்தின மோசேஸ் என்னை நடத்தினவர். அவர் என்னோடு கூட இருந்தபடினாலே நான் இதை நடத்தி கொண்டு வந்தேன். இப்பொழுதும் நீ தெரிந்து கொள், என் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு புரிந்து கொள்ள வேண்டும், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கூட தேவன் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பிரச்சனை மத்தியிலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் வியாதி மத்தியிலே என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் பலவீனத்தின் மத்தியில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம். வாசிப்போம் ஏசாயா 41:13-14 கூட. ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றார்? உன் தேவனாய் கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். சொல்லிட்டு யாரை பார்த்து சொல்லுகிறார்? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை தெளிவா நம்ம வச்சிருக்கணும். யாருக்கு முன்னால சிங்கமா மாறணும், யாருக்கு முன்னால பூச்சியா இருக்கணும். கர்த்தருக்கு முன்னால அவர் எப்படி அடைக்க ஆசைப்படுகிறாரோ, எப்படி நம்ம பேர் சொல்லி அழைக்கிறாரோ அந்த ஸ்தானத்துக்கு மாறணும். சிங்கமா சத்துருக்கு முன்னால நிக்கணும். அல்லேலூயா. சத்துருக்கு முன்னால் நான் சிங்கம், யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன், பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றவன். சத்துருக்கு நேராக சிங்கத்தை போல கர்ஜித்து அவனை துரத்த வேண்டும். கர்த்தருக்கு முன்னால் அவர் சொல்கிறார், இஸ்ரவேலின் சிறு பூச்சியே. அல்லேலூயா. இஸ்ரவேலின் சிறு பூச்சியே, நீ பயப்படாத. கர்த்தருக்கு முன்னால் நம்ம தாழ்ந்திருந்தா நம்ம கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னால் நம்ம சமர்ப்பணத்தோட பாதத்தில் அமர்ந்திருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். வலது கரத்தினாலே நம்மை தாங்குவார். ஏன்னா அவர் விரும்புகிறது தாழ்மையை. அவருடைய சமூகத்தில் தாழ்ந்திருக்கணும். தகப்பனே, நான் தாழ்ந்திருக்கிறேன், என்னை நீர் உருவாக்கும், நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய பாதுகாவல் இல்லாமல் என்னாலே ஒன்றையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நம்ம விசுவாசிக்கணும். நம்ம ஒருவேளை குடும்பத்தை விட்டு இந்த தேசத்துல தனிமையா வேலைக்கு வந்திருக்கலாம். நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் கர்த்தர். நம்முடைய வாலிப பிள்ளைகள் ஒருவேளை காலேஜில் படிச்சுட்டு இருக்கலாம், வேலை செய்யலாம். அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் கர்த்தர். நாம் பாதுகாத்து விட முடியாது. அல்லேலூயா. நம்முடைய ஞானத்தினாலே, நம்முடைய நண்பர்களினாலே, நம்முடைய உறவினராலே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது. என் கர்த்தர் பாதுகாக்கின்றார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். கர்த்தர் என் பிள்ளைகளை பாதுகாக்கின்றார். என் தலைமுறையை கர்த்தர் பாதுகாக்கின்றார். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை நேர்த்தியான வழியில் நடத்துவார், செம்மையான வழியில் நடத்துவார். அவர் என் பிள்ளைகளை கண்ணோக்கமாக வைத்து அவர் நீதியின் பாதையில் நடத்துவார். நம்ம விசுவாசிக்கணும். நம்ம அறிக்கை பண்ணக்கூடாது. எப்படி நம்ம நாவலால சொல்லக்கூடாது, என் பிள்ளை ஒருவேளை கெட்டு போவான், அல்லேலூயா, ஒருவேளை மோசமா போயிடுவான். இந்த ஒருவேளை நமக்கு வாழ்க்கையில கிடையாது. அல்லேலூயா. என் கர்த்தர் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் தந்தார், தலைமுறைகளை ஆசீர்வாதமாய் தந்தார். அது ஆசீர்வாதமாய் தான் இருக்கு. ஏனென்று சொன்னால் யோபு நீதிமானாய் இருந்தான். யோபு தேவன் சொன்னார், அவனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நீதியை நடப்பிக்கிற மனுஷன் உலகத்தில் இல்லை என்று சொல்லி தேவன் சாத்தானிடத்தில் சொன்னார். ஆனால் யோபு என்ன செய்தான்? தன் பிள்ளைகள் ஒருவேளை தவறு செய்திருப்பார்கள் என்று சொல்லி பயந்து. அல்லேலூயா. அவனுக்கு பிரச்சனை வர காரணம் என்ன? யோபு நீதிமான், அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. என் பிள்ளைகள் ஒருவேளை தவறு செய்திருப்பார்களோ என்று சொல்லி பயந்து அவனது பலி செலுத்தினான் சொல்லப்படு. யோபு பயந்தது அவனுக்கு நேரிட்டது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் நானும் தேவ பிள்ளைகள், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், தலைமுறையில் கர்த்தராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தராலே ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளைகளை தேவன் பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த பிள்ளைகளை செழிப்பாக வைக்க ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த பிள்ளைகள் தேசத்தின் நன்மைகளை புசிக்கும்படி வைக்க உதவி ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் ராஜாக்களுக்கு முன்பாய் நின்று கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது தேவ சித்தமாய் இருக்கிறது. நாம் அதற்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. வாசிப்போம் ஏசாயா 43:5 கூட. ஆமென், ஆமென். நான் உன்னோட இருக்கிறேன், உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணுவேன். அல்லேலூயா. நம்முடைய சந்ததியை குறித்து தேவனுக்கு ஒரு தரிசனை உண்டு. அல்லேலூயா. நம்முடைய சந்ததியை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய ஒரு தரிசனம் உண்டு. நாம் காண்கிறோமோ இல்லையோ, அல்லேலூயா, நம்முடைய தலைமுறை குறித்து நமக்கு அந்த வெளிப்பாடு உண்டோ இல்லையோ, ஆனால் கர்த்தருக்கு ஒரு பெரிய தரிசனம் உண்டு. நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. அது நம்ம பெற்றோர் நாம் முதல்ல விசுவாசிக்கணும். என் தேவன் கொடுத்த பிள்ளை ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. இருக்கிற குறைய பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. இந்த பிள்ளைக்கு மற்ற பிள்ளை போல படிக்க முடியல, மற்ற பிள்ளை போல மார்க் எடுக்க முடியல, மற்ற பிள்ளை போல டான்ஸ்
டான்ஸ் ஆட வரல, மற்ற பிள்ளை போல பாட்டு பாட முடியல, இந்த குறையெல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் கொடுத்த பிள்ளை விசேஷமானது. அல்லேலூயா. என் தேவன் கொடுத்த பிள்ளை விசேஷமானது. என் தேவன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நம்ம பிள்ளையை குறித்து கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஜெபம் பண்ணணும் கர்த்தர் இடத்துல. கர்த்தாவே, என் பிள்ளையை நீங்க ஆசீர்வதிங்க, நீ கொடுத்த பிள்ளையை நீங்க ஆசீர்வதிங்க. இது என்னுடைய பிள்ளை அல்ல, நீர் கொடுத்த பிள்ளை, நீ ஈவாய் கொடுத்த பிள்ளை. இந்த உலகத்தில் வளர்க்கும்படியாக உமக்கு சாட்சியை வளர்க்கும்படி நீ கொடுத்திருக்கிறீர். இது உம்முடைய சித்தத்தின்படி வளர்க்க கிருபை தாருங்க. நீ ஜெபிப்போம்னா கர்த்தர் நேர்த்தியாக வளர்ப்பார். அண்ணாள் ஒரு பிள்ளையை கேட்டால் தேவ சமூகத்தில், நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் நான் உமக்கு தருவேன். அல்லேலூயா. கர்த்தர் அவனை வளர்த்தார். அல்லேலூயா. அண்ணாள் வளர்க்கவில்லை, கர்த்தர் வளர்த்தால். அவன் 3 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா. அவன் பெரிய தீர்க்கதரிசியாக மாறினான். தேவ சத்தத்தை கேட்கிறவனாய் மாறினான். தேவனுடைய தூதை எடுத்து உலகத்துக்கு சொல்லுகிறவனாய் மாறினான். ராஜாவுக்கு முன்பாய் நின்று கொண்டு நீ தவறு செய்தாய் என்று தைரியமாய் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியாக மாறினான். கர்த்தர் வளர்க்க நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் பயப்பட்டு வாழக்கூடாது, பயந்து இருக்க கூடாது. ஐயோ என்னவா முடியுமோ, எப்படி நடக்கும், அந்த வீட்டுல அந்த பையன் இப்படி பண்ணிட்டான், அவன் கஞ்சா அடிக்கிறான், அவன் குடிச்சிட்டு இருக்கிறான், பைக்ல பயங்கர ஸ்பீடா போனான். இதெல்லாம் பயப்படக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். தெய்வ பயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தினாலே போதிக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறார்கள். என் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார். அதனால நம்ம சத்துருக்கு சாதகமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. சத்துரு அதை பிடித்துக் கொண்டு வாழ்க்கையில முன்பாக வந்து நின்று போராடக்கூடாது. நாம் சொல்ல வேண்டும், என் பிள்ளை கர்த்தருடையது. அல்லேலூயா. என் தேவன் ஈவாய் கொடுத்த பிள்ளை கர்த்தர் வளர்த்து கொண்டிருக்கிறார். என் தேவன் தலைமுறைகளை நம்முடைய பிள்ளைகளை கிழக்கிலிருந்து வர பண்ணி என் தேவன் கூட்டி சேர்க்க கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். வாசிப்போம் யாத்திராகமம் 23, 22. 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லேலூயா. யாரு நமக்கு விரோதியா இருப்பா, சத்துருக்கு சத்துருவா இருப்பா? கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை மட்டும் நம்ம கீழ்ப்படிச்சிட்டோம்னா நம்முடைய சத்துரு கர்த்தருடைய சத்துரு, நம்முடைய விரோதி அவருடைய விரோதி. அல்லேலூயா. நம்ம வந்து யார்ட்டையும் யுத்தம் பண்ண, அவன் வசனம் சொல்லுது இல்லையா, நான் உங்களுக்கு யுத்தம் பண்ண நீங்கள் சும்மா இருங்கள். அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தத்தை நம்ம செய்துட்டு வெற்றியை தேடினா கிடைக்காது. நம்ம சும்மா இருந்து கர்த்தரை துதித்துட்டு வெற்றியை தேட கர்த்தர் யுத்தம் செய்வார், வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நம்ம கர்த்தருடைய பிள்ளையுடைய ஸ்தானத்தில் நிற்கிறோமா இருக்கிறோமான்னு நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய பிள்ளையாக அவருடைய பாதத்தில் அடக்கமா உட்கார்ந்து இருக்கணும். நம்முடைய நாவு அதிகமாக எழும்பக்கூடாது, நம்முடைய சிந்தைகள் அதிகமாக சிந்திக்க தேவையில்லாத சிந்திக்க கூடாது, நமக்கு எரிச்சல் உண்டாகக்கூடாது, பொறாமை உண்டாகக்கூடாது, பெருமை உண்டாகக்கூடாது, அகந்தை உண்டாகக்கூடாது. தேவனே தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பா கர்த்தர் எழும்பி, ஏன்னா யுத்தம் பண்ண அவர் வல்லமை, அவர் எல்லா யுத்தத்தையும் ஜெயிக்கிறவர். அவரை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருவனால முடியாது. நம்மள அநேக நேரத்தில் அநேகர் ஜெயித்து இருக்கலாம். அல்லேலூயா. நம்மள அநேக நேரத்தில் அநேகர் ஏமாற்றி இருக்கலாம், அநேகர் நம்மளை ஜெயித்து மேல போயிருக்கலாம். அது ஏன்னா நம்ம யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. யுத்தத்துக்கு அவர் கையில கொடுத்துட்டு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய எதிரியை அவருடைய எதிரியாக பாவித்து அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நமக்கு தோல்வி பயம் நமக்கு வராது, பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா யுத்தம் செய்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எனக்காக, என் பிள்ளைக்காக, என் தலைமுறைக்காக, என் ஆஸ்தி சம்பத்துக்காக, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காக, என்னுடைய உண்டான எல்லாவற்றுக்காகவும் யுத்தம் பண்ணுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப ஜெயம் நிச்சயமாக நான் பெற்றுக் கொள்வேன். அல்லேலூயா. கர்த்தரை ஜெயிக்க இந்த உலகத்தில் ஒரு சக்திக்கும் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அநேக தெய்வங்கள் உண்டு என்று வசனம் சொல்கிறது, தேவர்கள் உண்டு என்று சொல்லுகிறது. ஆனா என் தேவன் எல்லா தேவர்களுக்கு மேலான சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு மேலான ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. சாத்தானையும் அவர் தான் சிருஷ்டித்தார், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தார். உலகத்தில் தெய்வங்கள் எல்லாம் அவர் கையின் சிருஷ்டியா இருக்கிறது. அதனால கர்த்தரை ஜெயிக்க இந்த உலகத்தில் ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. கர்த்தர் நம்முடைய எதிரியை அவருடைய எதிரியாக பாவித்து என் தேவன் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவ சமூகத்தில் தாழ்மையோடு அமர்ந்திருந்து பயத்தை மாற்றி தேவ சமூகத்தில் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் ஜெயம் கொடுக்க ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். போதும், ஒரு புறம் வாசிக்க 12. உன்னை அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை சேவிக்காத
ஜாதி அழியும். அப்ப கர்த்தரை பாருங்க, இன்னைக்கு பாருங்களேன், இஸ்ரவேல் தேசத்தை பாருங்க, அவனுக்கு முன்னால யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. எந்த வல்லரசா இருந்தாலும் அவன் சொல்றதுக்கு கொஞ்சம் கீழே, ஒரு ஸ்டெப்பு கீழே நின்றுதான் அமெரிக்கா கூட பேசணும். இதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். அவன் வந்துட்டு மேப்ல வந்து ஒரு சின்ன நாடு இல்லையா, ஒரு சின்ன புள்ளி, ஆனா அவனுக்கு கீழே எந்த வல்லரசா இருந்தாலும் கீழே உட்கார்ந்துதான் பேசணும். அது கர்த்தர் கொடுக்கிற அங்கீகாரம், கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம். கர்த்தருடைய பிள்ளைகளை வந்துட்டு எதிர்த்து நின்று மேல எழும்புறதுக்கு கர்த்தர் ஒரு பொழுது சத்துருக்கு அதிகாரம் கொடுப்பதில்லை, அவனை அனுமதிப்பதில்லை. நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், நான் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அநேக நேரத்தில் மறந்துடுவோம், நமக்கு தெரியாது. பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, செங்கடல் முன்னால நிற்கும் பொழுது கல்லை எடுத்துட்டு நின்று மோசைக்கு முன்னால, நாங்க வந்துட்டு எகிப்துல கல்லறை இல்லைன்னா இங்க கூட்டிட்டு வந்தேன், அல்லேலூயா, அங்க பிரேத குழிகள் இல்லைன்னா இங்க கொண்டு வந்த மோசையை கல்லறிய கல் எடுக்கிறது, இந்த சுபாவம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. செங்கடல் முன்னால நிக்குது, வழி இல்ல, பின்னால பார்வோடைய சேனை வருது, இரண்டு புறம் மலைகள் இருக்கிறது, தப்பி செல்ல வழி இல்ல. அழைத்து வந்த கர்த்தரை மறக்கிற நிலைமை நம்முடைய வாழ்க்கையில உண்டாகலாம். அல்லேலூயா. என் தேவன் பார்வோனுடைய பிடியிலிருந்து என்னை விடுவித்து கொண்டு வந்தாரே, சத்துருடைய சகல தந்திரங்களை முறித்து 10 வாதைகளை வாதித்து என்னை விடுவித்து கொண்டு வந்தாரே, இப்பொழுது செங்கடல் வந்தாலும் என்னை விடுவிக்க ஜீவனுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த நிலைமை செங்கடலுக்கு முன்னால நிற்கும் போதான் வரணும். அல்லேலூயா. அதுவே நம்ம வெளியே சொல்லலாம், செங்கடல் வந்தா நானும் சொல்வேன். செங்கடல் முன்னால நிற்கும் பொழுது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறவன், அவர் வலது கரத்திலே தாங்கி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவன், என் தேவனை அல்லாமல் என்னை ஒன்று செய்துவிட முடியாது என்று ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறவன் செங்கடலுக்கு முன்பாய் நின்று சொல்லுவான், நீ வழிவிடு என்று சொல்லி. அல்லேலூயா. செங்கடலுக்கு முன்பாய் நின்று கொண்டு அவன் புலம்ப மாட்டான், கதற மாட்டான். சத்துரு பார்த்து பரிகாசம் பண்ணுகிற நிலைமை. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே தான் சத்துரு பார்த்து பரிகாசம் பண்ணுகிற நிலைமை, சத்துரு பார்த்து நம்ம மேல எழும்பி மேல நின்று கொக்கரிக்கிற நிலைமை, அநேக நேரங்கள் மேல நின்று கொண்டு நம்மளை பார்த்து பரிகாசம் பண்ணுகிற நிலைமை. இது மாறணும்னா என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகித்தவர், என்னை உண்டாக்கினவர் யாருன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அவரை குறித்த வல்லவர் என்ன அதிகாரத்துடன் என்னை படைத்திருக்கிறார், எனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. செங்கலுக்கு முன்பாய் நிற்கும் பொழுது, மோசையை கல்லெடுக்கும் பொழுது கூட மோசை என்ன செய்தார், கர்த்தரை பார்த்து கூப்பிட்டான், கர்த்தாவே. அப்ப கர்த்தர் கேட்டாரு, உன் கரத்தில் இருப்பது என்ன, நீ ஏன் என்ன நோக்கி கூப்பிடுகிறாய், நீ ஏன் என்னை நோக்கி கூப்பிடுகிறாய், உன்னை கரத்தில் இருப்பது என்ன, உன்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறேன், நீ அபிஷேகித்து இருக்கிறேன், நீ எனக்கு கொடுத்த அபிஷேகத்தின்படி நீ கடந்து போ. உன்னை அழைத்தவர் செங்கடலே மூழ்கடிக்க அல்ல, உன்னை தேசத்தில் கொண்டு சேர்க்கும் வரையிலும் உன்னை வழிநடத்த தேவையான எல்லா வல்லமை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை அபிஷேகித்திருப்பது, ஆசீர்வதித்திருப்பது, அவர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் என்று சொல்வது ஒரு சின்ன பாதையில போறதுக்கு அல்ல, ஒரு சின்ன வழியை மட்டும் உண்டு பண்ணி போறதுக்கு அல்ல. எவ்வளவு பெரிய இக்கட்டு வந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொண்டு செல்லும்படியாக என் தேவன் என்னை அபிஷேகித்திருக்க நம்ம விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் இருக்குன்னு சொன்னா நம்ம கர்த்தருக்குள்ள இன்னும் மேல எழுந்து பிரகாசிப்போம். வாசிப்போம் ஒரு வசனத்தை கூட, ஏசாயா 54:4 வாசித்து முடிப்போம். ஏசாயா 54:4. நீ வெட்கப்படுவதில்லை, காணாது, ஆமென், விதவையின் நிந்தை இனி நேயாதிருப்பாய். அல்லேலூயா. பயப்படாது, நீ வெட்கப்படுவதில்லை, நானாது, நீ லட்சிய அடைவதில்லை. அல்லேலூயா. பயப்படாதீங்க, நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நம்ம நாணமா இருக்க வேண்டாம், நம்ம ஒரு நாள் லட்சிய அடைந்து போவதில்லை. பயப்பட வேண்டாம், நம்ம ஒருபொழுது வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்த கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவர் நம்ம வெட்கப்பட்டா நம்ம யார், அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்ம யோசித்து பாருங்க, நம்ம 3 பிள்ளை இருக்கு, 2 பிள்ளை இருக்குன்னு வச்சுருங்க. நம்முடைய பிள்ளை வந்துட்டு ரோட்ல ஒரு இடத்துல வெட்கப்படுகிற நிலைமையில இருந்தா தகப்பனுக்கு முடியுமா? தகப்பன் அதை விட வெட்கமே மாறும். அப்ப நம்மை அழைத்த கர்த்தர், நம்மை உண்டாக்கின தேவன், தன் இரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்த கர்த்தர், நான் புத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன் சொல்கிற நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே அவர் நம்மை வெட்கப்படுத்த விடுவதில்லை. அல்லேலூயா. நாம் ஒருவரை லட்சிய அடைந்து போவதில்லை. என் தேவன் நம்மை பிள்ளையாக அவர் நம்மை வைத்திருக்கிறபடினாலே, அவருடைய தகப்பனாக இருக்கிறபடினாலே, நான் லட்சிய அடைந்தால் அவருக்கு லட்சிய என்று அந்த ஸ்தானத்தில் நிற்கிறபடினாலே அவர் ஒருபொழுது என்னை வெட்கப்பட விட மாட்டார் என்று சொல்லி உறுதியாக நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம் தாவே. நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நீர் எங்களுக்கு பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னீரே, அந்த வார்த்தையின்படியாக அப்ப நாட்கள் முழுவதிலும் எங்களோடு கூட இருந்து தகப்பனேன் வழிநடத்த போதுமான தேவனாய் இருக்கிறபடினாலே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே. இந்த கூடிய விட்டு வெளியே செல்லும் பொழுது கர்த்தாவே அநேக யோசனைகள் எங்களுக்கு வரலாம் கர்த்தாவே. என் பிரச்சனை அப்படித்தானே இருக்கிறது என்று சொல்லி கர்த்தாவே, என் போராட்டம் அப்படித்தானே இருக்கிறது என்று சொல்லி, ஆனால் எல்லாவற்றையும் மாற்ற என் தேவன் ஜீவனுள்ள தேவனாய்
இருக்கிறபடினாலும், எல்லா சூழ்நிலைகளை மாற்றுவதும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலும் உடைய நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளி எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.